நானும் என் வீட்டாருமோ வென்றா கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நம் பாதையில் காப்பாற்றியே கர்த்தர் நடத்தினார். நம் பாதையில் காப்பாற்றியே கர்த்தர் நடத்தினாரே. கர்த்தர் தந்த ஆசீர்வாதம் கண்டு நன்றியாய் சேவிப்பாயா. கர்த்தர் தந்த ஆசீர்வாதம் கண்டு நன்றியாய் சேவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ வென்றா கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ வென்றா கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டார். கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டார். யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்று தீர்மானம் செய்வாய். யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்று தீர்மானம் செய்வாய். நாடும் என் வீட்டாருமோ என்றார் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டு வருகிறார். நாம் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் அவர் பதில் தருகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம் ஜெபத்திற்கு சமீபமாய் இருக்கிறார். நம் கூப்பிடுதலுக்கு அவர் சமீபமாய் இருக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவனை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது அவர் ஜெபத்தை கேட்கிற தேவன் என்று நம்ம பார்க்கிறோம். இன்னும் நம்ம பார்க்கிறோம் அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். ஹல்லேலூயா. சொல்லுவீங்களா? இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இது இல்லை, அது இல்லை, சமாதானம் இல்லை, பொருளாதார ஆசீர்வாதம் இல்லை, குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னு இல்லைன்னு சொல்றீங்களா? நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் இருக்கிறவர்களை போல் அழைக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுடைய பாடுகள், உங்களுடைய கஷ்டங்கள் நீண்ட நாள் போராட்டமாய் இருக்கலாம், அதிக வருட போராட்டமாய் இருக்கலாம், நீண்ட காலமாய் நீங்க கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம். ஆனா எல்லாவற்றையும் அவர் மாற்ற போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்துல நம்ம பார்க்கிறோம் 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ, 18 வருஷமாய் கூனியா இருந்த ஸ்திரீ, 38 வருஷம் வியாதிப்பட்டு இருந்த மனுஷன், இப்படி அநேக வருடங்கள் வியாதியால கஷ்டத்தால பெரும்பாடுள்ளவர்களை ஆண்டவர் குணமாக்கினார், ஒரு விடுதலை கொடுத்தார். இன்றைக்கு உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் அதை அவர் மாற்ற போதுமானவராக இருக்கிறார். நீங்க சொல்லலாம், இவ்வளோ நாள் ஆயிருச்சு, இது மாறுமா? ஒருவேளை அந்த பிரச்சனையோடையே வாழ நீங்க பழகி இருக்கலாம். என்னுடைய கணவர் இப்படிதான், அவர் மாற மாட்டாரு,
அவர் ரட்சிக்கப்பட மாட்டார். என் பிள்ளையுடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, இனி ஒரு வாய்ப்பில்லை, இனி இது மாறுவதற்கு ஒரு வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனையோடையே வாழ நீங்கள் ஒரு வேளை பழகி இருக்கலாம். ஆனால் நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட தேவன் இல்லை. அவர் இல்லாதவைகளை, இல்லாத சமாதானத்தை, இல்லாத ஐஸ்வர்யத்தை, இல்லாத சுகத்தை அவர் உங்கள் குடும்பத்திற்கு தர அவர் போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவர்களுக்கு தான் எல்லாமே கூடும். ஹல்லேலூயா. வேதத்திலிருந்து சில காரியங்களை நம்ம தியானித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளலாமா? யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 23 நான் வாசிக்கிறேன். யாத்திராகமம் 15:23. பின்பு மோசே 23 அவர்கள் மாராவில் வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாயிருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்திற்கு மாரா என பெயர்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து என்னத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரிலே போட்ட உடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து. ஹல்லேலூயா. அங்கே நம்ம பார்க்கிறோம் 25ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், அப்பொழுது மோசேக்கு ஆண்டவர் ஒரு மரத்தை காண்பிக்கிறார். அந்த மரத்தை வெட்டி தண்ணீரிலே போட்ட உடனே அந்த கசப்பான அந்த மாராவின் தண்ணி மதுரமாய் மாறிவிட்டது. ஹல்லேலூயா. கசப்பாய் இருந்தது, குடிக்க முடியல. தண்ணீர் எவ்வளவு முக்கியம். ஆனால் அந்த ஜனங்களுக்கு, அவ்வளோ ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாம தவணமாய் இருந்த ஜனங்களுக்கு அந்த தண்ணீரை மதுரமாய் மாற்றி தந்தார். ஹல்லேலூயா. அங்க அந்த மரம் சிலுவைக்கு அடையாளமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, அந்த மரத்தை அவங்க போட்ட உடனே உங்களுடைய கசப்பான வாழ்க்கையில இயேசுடைய சிலுவையை கொண்டு வாங்க. ஹல்லேலூயா. சிலுவையில் அவர் சம்பாதித்த அந்த ஐஸ்வர்யத்தை, அந்த ஆசீர்வாதங்களை சிலுவையில அவர் நமக்காய் ஹல்லேலூயா அந்த பெற்று தந்த அந்த எல்லா ஆசீர்வாதத்தையும் நீங்க கிளைம் பண்ணுங்க. உங்களுடைய கசப்பான அந்த வாழ்க்கையில ஆண்டவருடைய சிலுவையை கொண்டு வருவோமா? இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு கசந்து போயிருந்தாலும், ஒருவேளை பொருளாதாரம் இல்லாம என்னத்தை செய்வோம் என்று இந்த மக்கள் கேட்டது போல என்னத்தை செய்வோம் என்று ஒருவேளை கசப்பாய் நீங்க காணப்படலாம், கஷ்டத்தோடு நீங்க என்னை காணப்படலாம். ஆண்டவர் சமூகத்துல, ஆண்டவரே உம்முடைய சிலுவையில நீர் எனக்கு தந்த ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா. அவர் நம் தரித்திரத்தை சிலுவையில ஏற்றுக்கொண்டார். நம்முடைய பாவங்களை நம்ம சிலுவையில ஏற்றுக்கொண்டார். நாம் தரித்திரராய் இருக்கக்கூடாது என்பதற்காக அவர் சிலுவையில அந்த தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டு நமக்காக ஆசீர்வாதங்களை சம்பாதித்தார், நமக்காக சுகத்தை சம்பாதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. சாபங்களை முறித்து ஆசீர்வாதங்களை சம்பாதித்திருக்கிறார். எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அந்த பகையாகிய நடுசுவரை சிலுவையிலே அவர் தகர்த்தெறிந்திருக்கிறார். ஒருவேளை உங்க வாழ்க்கையில நீங்க சொல்லலாம், கணவன் மனைவிக்கிடையே ஒரே கசப்பு, ஒரே கருத்து வேறுபாடு, வாழ்க்கையே வெறுத்து போயிருச்சு, வாழ்க்கையே கசப்பா இருக்கிறதுன்னு சொல்றீங்களா? அந்த சிலுவை மரத்துல ஆண்டவர் நம்மளுக்கு பெற்று தந்த அந்த சமாதானத்தை இன்னைக்கு நம்ம சொல்ல போறோம். உங்க வாழ்க்கையில நீங்க சொல்லும் பொழுது, ஆண்டவரே அன்றைக்கு மாறாவில்ல அந்த மரத்தை போட்ட பொழுது மதுரமானது, இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில போராட்டம் நிறைந்த வாழ்க்கையில, பிரச்சனை நிறைந்த இந்த வாழ்க்கையில, இந்த கசப்பான வாழ்க்கையில நீர் எங்களுக்கு பெற்று தந்த அந்த மரத்துல, அந்த சிலுவை மரத்துல எங்களுக்கு பெற்று தந்த அந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்து கொள்ள போகிறோம். எல்லாரும் ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஒருவேளை கண்ணீரோடு என்னோடு இணைந்து ஜெபிக்கலாம். அந்த கண்ணீரை அவர் காண்கிறார். ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே கசப்பா இருக்கிறது, ஆண்டவரே இந்த கசப்பான இந்த வாழ்க்கையை மதுரமாய் மாற்ற உம்மால் கூடும். ஹல்லேலூயா. சிலுவை இடத்துல, ஆண்டவரிடத்துல நம்ம வரும் பொழுது, சிலுவை அண்டையில நம்ம வரும் பொழுது, அந்த சிலுவையில் உள்ள ஆசீர்வாதங்கள் நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அந்த சிலுவையில அவர் பெற்று தந்த ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றுக்கும் நாம் பாத்திரவான்களாக இருக்கிறோம். ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய பாவ வாழ்க்கையை மாற்றி எனக்கு ஒரு ஆண்டவரை விடுதலையை தர நீர் போதுமானவராய் இருக்கிறீர். இந்த பாவமாகிய இந்த வாழ்க்கையில இருந்து என்னை விடுவிக்க நீர் போதுமானவராய் இருக்கிறீர். ஆண்டவரே இந்த சாபமாய் இருக்கிற என்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்றுங்கப்பா, மாற்றுங்கப்பா.
ஆண்டவரே, பலவீனமாய் இருக்கிற என்னுடைய சரீரத்தை ஆண்டவரை நீர் சுகப்படுத்த, ஆண்டவரே சிலுவையிலே சுகத்தை எங்களுக்கு ஆண்டவரை சம்பாதித்து வைத்திருக்கிறீரே, ஐஸ்வர்யத்தை சம்பாதித்து வைத்திருக்கிறீரே, ஆசீர்வாதங்களை சம்பாதித்து வைத்திருக்கிறீரே, சமாதானத்தை சம்பாதித்து வைத்திருக்கிறீரே. ஆண்டவரை, இந்த பகையாகிய நடுசுவரை நீர் தகர்த்தெறிந்தீரே, சிலுவையிலே தகர்த்தெறிந்தீரே, நீர் ஒரு மனப்பாட்டை கட்டளையிட்டீரே. ஆண்டவரை, எங்களுடைய கசப்பான இந்த வாழ்க்கையில, அந்த ரிலேஷன்ஷிப்ஸ்ல உம்முடைய ஒரு மனப்பாட்டின் ஆவியானவர் இறங்குவீராக. ஆண்டவரே, அன்றைக்கு மாறாவின் கசப்பான நீரை மதுரமாய் மாற்றினீரே, மதுரமாய் மாற்றினீரே. ஹalleluya. ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, எங்க வாழ்க்கையை மதுரமாய் மாற்றுங்கப்பா, வாழ்க்கையை மதுரமாய் மாற்றுங்கப்பா. கஷ்டமா இருக்கிறது ஆண்டவரே, கண்ணீரா இருக்கிறதப்பா, வாழ்க்கை எதற்கு வாழ்கிறோம் என்று தெரியாம வாழ்ந்து கொண்டு இருக்கிற அநேகர் உண்டு. ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே எங்க வாழ்க்கையை சந்தோஷமாய் மாற்றுங்கப்பா, வாழ்க்கையை என்ஜாய் பண்ண எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. கண்ணீரும் கஷ்டமும் ஆண்டவரே, வாக்குவாதங்களும் போதும் அப்பா, போதும் ஆண்டவரே. இந்த கண்ணீர் ஆண்டவரே எங்களுக்கு மாறாவை மாற்றி ஆண்டவரே ஹalleluya மதுரமான ஒரு நீரூற்றை எங்கள் வாழ்க்கையில நீர் கட்டளையிட போகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நான் உம்மை பற்றி இரட்சகர் வீண் வெட்கம் அடையேன், பேரன்பை கூறி தாண்டவ நான் சாட்சி கூறுவேன். சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவபாரம் நீங்கி வாழ்வடைந்தே, எந்த நேரம் எனதுள்ளத்தில் பேரானந்தம் பொங்கி பாடுவே, எந்த நேரம் எனதுள்ளத்தில் பேரானந்தம் பொங்கி பாடுவே. ஆவுந்தன் நல்ல நாமத்தை நான் நம்பி சார்வதான், நீர் கைவிடி இவ்வேளையை காப்பீர் தேவாவியா. ஆவுந்தன் நல்ல நாமத்தை நான் நம்பி சார்வதான், அவரை நம்புகிறவர்களை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். சொல்லுங்க, உம்மை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே, காப்பீர் தேவாவியா. சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவபாரம் நீங்கி வாழ்வடைந்து, எந்த நேரம் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவே, எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவே. ஹalleluya. நம் கசப்பான வாழ்க்கை அவர் மாற்ற போதுமானவராய் இருக்கிறார். ஹalleluya. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? சங்கீதம் 84:6 பக்கம் 723. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள், மழையும் குளங்களை நிரப்பும். ஆமென். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள், மழையும் குளங்களை நிரப்பும். ஹalleluya, ஹalleluya. நீங்க கூட சொல்லலாம், என்னுடைய வாழ்க்கையும் அழுகையா இருக்கிறது, ஒரு பள்ளத்தாக்கு வழியாய் போய்கொண்டு போகிற ஒரு அனுபவத்தை போல இருக்கிறது, எல்லா பக்கமும் இருளாய் இருக்கிறது, எந்த வழியில போகுதுன்னு தெரியல, ஒரு பாதை தெரிஞ்சா அந்த பாதையில போயிருவேன், ஆனா எந்த பாதையில போறதுனே தெரியல. இங்க வேதத்துல நம்ம
வாசிக்கிறோம், அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். ஹalleluya. எப்பொழுது நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள்? அதை உருவ நடந்து போகும் பொழுதுதான். ஹalleluya. அதை உருவ, அது ஊடாக அதன் வழியாக நடந்து போகும் பொழுது அதை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தர அவர் போதுமானவராய் இருக்கிறார். இன்றைக்கு அநேகர் சொல்லுகிறது காரியம், இதன் வழியாக என்னால் போக முடியாது, இது எப்படி என்னால் கடக்க முடியும், இந்த பாதை எனக்கு ஏன் வந்தது, இது ஏன் ஆண்டவர் எனக்கு அனுமதித்தார், இதை ஏன் என் வாழ்க்கையில் அனுமதித்தார், இதுல ஒரு நன்மை இருக்குமா, இதுல எப்படி எனக்கு ஒரு நன்மை இருக்கும், இந்த பாதை எனக்கு எப்படி நன்மையாய் முடிய போகுது அப்படி நீங்க ஒருவேளை கேட்கலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து. ஹalleluya. அந்த உருவ நடந்து என்று சொல்றது நிஜமாவே ரொம்ப கஷ்டமான காரியம்தான், ரொம்ப கஷ்டமான காரியம், ரொம்ப கடினமான காரியம். ஆனா அதை உருவ நடக்க முடியுமானால், உருவ நடந்து செல்வோமானால் அதை ஆண்டவர் நமக்கு நீரூற்றாய் மாற்றி தர அவர் போதுமானவராய் இருக்கிறார். எலியா கூட அந்த கஷ்டமான சூழ்நிலையில ஆண்டவரிடத்துல சொன்னார், ஆண்டவரே போதும் கர்த்தாவே என்று சொல்லி அவர் படுத்து விட்டாரு. ஆனா ஆண்டவர் அவரை தட்டி எழுப்பி, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். ஹalleluya. அந்த வனாந்திர வழியா தான் அவர் போகணும். ஆனாலும் அவர் போகும் பொழுது ஒரு ஆசீர்வாதத்தை அவர் கண்டார். ஹalleluya. ஆண்டவர் வழிகளை திறந்தார். ஹalleluya. ஹalleluya. இன்னைக்கு நமக்கு அந்த உருவம் நடக்கிறதுக்கு ஆண்டவர் இடத்துல பலத்தை கேட்க போறோம், அந்த பலத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். ஹalleluya. அந்த பிரச்சனையே வேண்டாம் அப்படின்னு சொல்லாதீங்க. ஆண்டவரே இந்த பிரச்சனையை மேற்கொள்வதற்கு, இந்த பிரச்சனை ஊடாக நான் கடந்து செல்வதற்கு, இந்த பிரச்சனையில ஆண்டவரே நான் தாண்டி வருவதற்கு ஆண்டவரே எனக்கு பலன் தாங்க. கேட்கலாமா? உங்க பிரச்சனை எவ்வளோ கடினமா இருந்தாலும் ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே கஷ்டமா இருக்குப்பா பலன் தாங்க, கடினமா இருக்குப்பா என்னோட வாங்க, நடக்க முடியல ஆண்டவரே என் கரங்களை பிடித்து கொள்ளுங்க. கேட்பீங்களா? இந்த அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து ஹalleluya அதன் வழியாக கடந்து சென்று, அதன் வழியாக நாம கடந்து சென்று அந்த நீரூற்றை நாம் காண்போம். ஹalleluya. ஹalleluya. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வேதம் சொல்லுகிறது, சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. ஒருவேளை நீங்க கேட்கலாம், இது எனக்கு எப்படி நன்மையா இருக்கும், இந்த பாதை எனக்கு எப்படி நன்மையா இருக்கும், இதுல என்ன நன்மை நான் காண போகிறேன்? ஹalleluya. சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. ஹalleluya. சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. ஆண்டவரிடத்துல பலத்தை மாத்திரம் கேட்பீர்களானால் அதை கடந்து சென்று நீரூற்றை காண அவர் நம்மை நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். கண்களை மூடி கரங்களை ஆண்டவருக்கு நேராய் உயர்த்தி, பரலோகத்துக்கு நேராய் உங்கள் கண்களையும் கரங்களையும் உயர்த்தி ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே இந்த கடினமான பாதையை கடந்து செல்வதற்கு எனக்கு பலனை தாங்க, இந்த பாதையை ஆண்டவரே நாங்கள் கடப்பதற்கு, நாங்கள் நடந்து செல்வதற்கு ஆண்டவரே எங்களுக்கு பலனை தாங்க. ஆண்டவரே உம்முடைய வெளிச்சத்தை வீசுவீராக. இந்த கஷ்டமான பாதை ஆண்டவரே, இந்த பள்ளத்தாக்கின் அனுபவத்தை ஆண்டவரே நாங்கள் கடந்து செல்வதற்கு கண்ணீரா இருக்கிறது, போராட்டமா இருக்கிறது, சஞ்சலமா இருக்கிறது, ஆண்டவரே வேதனையா இருக்கிறது, நிந்தையா இருக்கிறது, தலை நிமிர்ந்து நடக்க முடியல, யாரையும் ஃபேஸ் பண்ண முடியல, மற்றவர்கள் பேசுகிற பேச்சை கேட்கிறதற்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிறது. உருவம் நடக்க எனக்கு கிருபை தாங்க, இதை மேற்கொள்ள எனக்கு கிருபை தாங்க. ஒரு நாளும் போராட்டம் நம்மை மேற்கொள்ளாது. ஹalleluya. நாம் போராட்டத்தை மேற்கொள்வோம், கர்த்தர் நமக்கு பலனை தருவார். ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே என் கரத்தை பிடித்து கொள்ளுங்கப்பா, இந்த கஷ்டமான சூழ்நிலை கடந்து செல்வதற்கு, இந்த கண்ணீரின் பாதை கடந்து செல்வதற்கு, இந்த இருளான பாதை கடந்து செல்வதற்கு எங்களுக்கு பலனை தாங்க. ஆண்டவரே சத்துவத்தை தாங்க. நாங்கள் நடக்க வேண்டிய வழி எங்களுக்கு காட்டுங்கப்பா. வழி இதுவே என்ற சத்தம் ஒவ்வொரு நாளும் எங்கள் காதுகளில் தொனிக்கட்டும். ஆண்டவரே எங்களை நடத்தி ஆண்டவரே நீரூற்றண்டைக்கு, அமைதியான ஆண்டவரே தண்ணீர் அண்டைக்கு, மேய்ச்சல் உள்ள ஆண்டவரே பசும் புல் அண்டைக்கு எங்களை கொண்டு வருகிற உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை. பள்ளத்தாக்கில் நடந்தாலும்
மேய்ப்பரே, எங்களை நடத்துகிறவரே, சொல்லுங்க. நானும் முந்தன் நல் மேய்ப்பரே, நம்பிக்கையை சொல்லுவோம். நல் மேய்ப்பரே, நம்பிக்கையே, நானும் முந்தன் ஆட்டுக்குட்டி. நல் மேய்ப்பரே, என்னை நடத்துங்கப்பா. எங்களை மேய்ச்சல் உள்ள ஆண்டவரே பள்ளத்தாக்குல நடத்துங்க ஆண்டவரே. நல் மேய்ப்பரே சொல்லுவோம். நல் மேய்ப்பரே, எங்கள் நம்பிக்கையே, எங்கள் நம்பிக்கையின் துருகமே, எங்கள் நம்பிக்கையின் துருகமே, சொல்லுங்க. நல் மேய்ப்பரே, நம்பிக்கையே, நானும் முந்தன் ஆட்டுக்குட்டி. உம்மைத்தானே பின்தொடர்ந்தே, உம் தோளில்தான் நான் இருப்பேன். உம்மைத்தானே பின்தொடர்ந்தே, உம் தோளில்தான் நான் இருப்பேன். தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில் சொல்லுவோமா? எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையா இருந்தாலும் உம்மை நாங்கள் நம்புகிறோம். பயமில்லை, பாதிப்பில்லை, உம் குரலோ கேட்குதையா. உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா. உம் குரலோ கேட்குதையா. உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா. தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். ஆத்துமாவின் நங்கூரமே, அழிவில்லா பெட்டகமே. ஆத்துமாவின் நங்கூரமே, அழிவில்லா பெட்டகமே. நேற்றும் இன்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியின் கண்மலையே. நேற்றும் என்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியின் கண்மலையே. தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். ஜெப வேளை உமை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. எந்த கோட்டை எந்த தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்த கோட்டை எந்த தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். சோராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே. தயை கேட்டு உம் பாதம் வந்தே. எந்த ஜெப வேளை உமை தேடி வந்தே. தேவா பதில் தாருமே. எந்த கோட்டை எந்த தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்த கோட்டை எந்த தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்த கோட்டை
நீரே உம்மை நான் நாடி வந்தே